செய்தியின் தலைப்பு, அதாவது காலையில தொடங்க வச்சது எப்படி தொடங்க வச்சாங்கன்னா, சீயோனே பின் சந்ததிக்காய் இது எழுதப்படும். ஆனால் முடித்து மறுபடி துவங்க வைப்பது எப்படி துவங்க வைக்கிறார் என்றால், சீயோனே வித்தியாசத்தை திரும்பவும் காணப்படுவார். சொல்லுங்க பாப்போம், சீயோனே வித்தியாசத்தை திரும்பவும் காணப்படுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். ஏசாயா 8வது அதிகாரம், ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய சீயோன் என்பது திருச்சபையா இருக்கும் என்றால், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்மிடத்தில் வருகிறார். அவர் முதலாவது சொல்கிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிற நேரத்துல வேதம் நமக்கு அழகாய் காண்பித்து தருகிற காரியம், பிள்ளைகள் கர்த்தராவரும் சுதந்திரம். அப்ப இந்த சுதந்திரத்தை கர்த்தர் திருச்சபையாம் சீயோனுக்கு தந்திருக்கிறார் என்றால், அந்த சீயோனிலே கர்த்தர் இந்த வருடத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை எப்படி வைப்பார் என்றால், அடையாளங்களாக அற்புதங்களாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆர்ப்பரிப்பை செலுத்துவாங்க. கரங்களை தட்டி நான் மகிமைப்படுத்துவது ஒரு மனிதனை அல்ல, என் ஆண்டவரை இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை அற்புதமாய் அடையாளமாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னை அவர் அடையாளமாய் அற்புதமாய் வைத்தால் நான் செய்ய வேண்டியது, ஏசாயா 60வது அதிகாரம், ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். கர்த்தர் தேவ பிள்ளையே, உன்னை நடக்க வைக்கிற காலம் இதுவல்ல. உன்னை கர்த்தருக்காய் ஓட வைக்கிற காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை அடையாளமாய் வைத்திருப்பார் என்றால், ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் என்றால், மறுபடி சொல்லுகிற, கர்த்தரை தேடு. கர்த்தரிடத்தில் என்ன கிடைக்கும் என்று கர்த்தரிடத்தில் தேடாதே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரிடத்தில் வந்தால் எனக்கு வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்கும், எனக்கு எதிர்காலம் வராதீங்க. கர்த்தரை தேடி வாங்க, அவரிடத்தில் எல்லாம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சத்தமா சொல்லுவோமே, ஒரு நல்ல குறைவுபடுதானால் என் ஆண்டவரிடத்தில் வந்தால் இவர்கள் கிடைக்கும் என்றால், அது தாமதங்களை தான் கொண்டு வரும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவருக்கு பிறகு அநேக ஜனங்கள் போனாலும் ஆண்டவருடைய கண்கள் யாரை தேடியது தெரியுமா? காட்டத்தின் மரத்திலே நான் கொள்ளனா இருந்தாலும் நான் ஆண்டவர் யார் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அல்லவா? இன்றைக்கு அநேக வேலைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் யார் என்று சொல்லி அவரை பார்க்க காத்திருக்கிறாயே. உன்னை பார்த்து திருச்சபையே கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா உம்மை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தின் 2ஆம் வாக்கியத்திலே, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க, என் மகிமையின் ஆலயத்தை. அப்ப மகிமையின் ஆலயம் எது? நீங்களே அந்த ஆலயம். சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே அந்த ஆலயம். முதலாவது, இந்த ஆலயத்திற்குள்ள தேவ நீதி இருக்கும் என்றால், இந்த ஆலயம் கர்த்தரின் ஆலயத்தை தேடி ஓடி வருகிற நேரத்தில் இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, மல்கியா 2வது அதிகாரத்துல, மல்கியா 2வது அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது வார்த்தைகள் சபைக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவர் எங்க வெட்டுவார் தெரியுமா? ஆசாரியனை சுத்தப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எங்களை குத்தின பிற்பாடுதான் ஆண்டவர் வார்த்தைகளை சபைக்கு அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அடுத்தது, அவன் சேனைகளில் கர்த்தரின் தூதன். என் அன்பு தேவ பிள்ளையே, பலிபீடத்திலே நிற்கிறவோ யாராயிருந்தாலும் சரி, அவன் வாயிலே கர்த்தருடைய வேதம் இருக்கணும். வேதம் இல்லை என்றால் அவன் எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் கை தாளமிடுகிற
ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தரிடத்திலிருந்து தூதை பெற்றுக் கொண்டு வருவர்கள் கர்த்தருடைய தூதனாய் இருக்கிறான் என்றால், என் நண்பு தேவ பிள்ளையே, தூதனை பார்க்காதே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஓசியா 4வது அதிகாரம், ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் எதனால? அறிவில்லாமையால். அறிவு எங்கே இருக்கிறது என்றால் ஒரு கையில் இருக்கிற 66 ஆகமத்தில் இருக்கிறது. இந்த அறிவு உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்றால் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் சபையை. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் உன்னை ஆசாரியனாய் இராதபடிக்கு. எவ்வளவு பெரிய தண்டனை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு மடங்கு அக்கினி சூடாக்கப்படும் என்றால் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற ஆசாரியனுக்கு 7 மடங்கு என்பதை மறந்து போகாது. நிற்கிற எங்களை உங்களுக்கு தெரியும், ஆனால் சூளை செடி கீழே படுத்திருக்கிற எங்களை உங்களுக்கு தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக சூளை செடிகள் எங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு இதுவரை ஆண்டவர் நடத்தி வருகிறார் என்ற சபையை கர்த்தர் உன்னையும் நடத்துவார், உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நண்பர் தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை சொல்கிறது, நீ உன் தேவன். யாருடைய வேதத்தை? இன்னைக்கு கையில அந்த பைபிளை தூக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? பாஸ்டர் கேட்பாரு, அம்மா கேட்பாங்க, அப்பா கேட்பாங்க. இல்ல, உன் எதிர்காலத்தை நீ சுமக்கிறாய். இன்றைக்கு எதிர்காலத்தை நீ சுமப்பாய் என்றால் உன் காலம் நிகழ்காலம் ஆகும்போது உன் கையில் இருக்கிற எதிர்காலம் உனக்கு எதிர்காலத்தை கொடுக்கும். வேதத்தை சுமந்து பழகு, வாழ்க்கையை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் உன் எதிர்காலத்தை மறந்துடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைய, வீடு இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வேதம் இல்லை என்றால் எதிர்காலம் உனக்கு இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைய, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இல்லை என்பது எனக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நானும் அவரோட இருக்கிறவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த ஆராதனையில சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், அப்பா உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைய, சபையில் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியும்? யார் பெரியவன்? இதுதான் இன்னைக்கு ஓட்டம். ஆனால் ஆண்டவர் வைத்த ஓட்டம் அதுவல்ல. உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஆண்டவரை பார்த்து ஓடணும். யார் பெரியவன் என்று சொல்லுவதை காட்டிலும் பெரியவன் யார் என்று பார்ப்பாய் என்றால் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர். இது சபையில இருந்துச்சுன்னா சபை தானாய் வளரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பெரியவன் என்று சொல்வதை காட்டிலும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியும் ஆவான் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை இருக்கா? 26 தாழ்மைப்படுகிற தேவ பிள்ளையே, உனக்காக 26 கர்த்தர் உயர்வை எழுதி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அம்மா நான் வேதத்தை மறக்கிறவனா இருப்பேன் என்றால் எனக்கு எதிர்காலம் இல்லை. எனக்கு எதிர்காலம் வேண்டும் என்றால் என் வேதத்தை நான் அணைத்துக் கொண்டிருக்கிறவனா இருக்க வேண்டும் ஆண்டவரே. இப்போ வாசிங்க, ஓசியா 8வது அதிகாரம், ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை, என் வேதத்தில், அப்ப வேதத்தில் இருப்பது என்ன? மகத்துவம். சொல்லுங்க, வண்டர்ஸ். ஆண்டவரே அதிசயம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். யாருக்கு எழுதி கொடுத்தார்? அன்றைக்கு மோசேயினிடத்தில் எழுதி கொடுத்தார், உடைத்தார். இன்றைக்கு உன்னிடத்தில் எழுதி கொடுத்த அநேக காரியங்களை உடைத்திருக்கிற தேவ சபையே, உடைத்திருக்கிற தேவ பிள்ளையே, மறுபடியும் தேவ சமூகத்தில் வருவாய் என்றால் உன் கையால் எழுத வைப்பார். அதிலும் அவர் எதை எழுதினாரோ அதை தான் எழுதுவார். உன் வாக்குத்தத்தங்கள் மாறாது, உன் வாக்குத்தத்தங்கள் சாகாது. அது கர்த்தருடைய கருத்தில் பத்திரப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருதா? ஏன் சர்ச்சுக்கு போகணும்னு கேட்குறீங்களா? ஏன் சண்டே கிளாஸ், ஏன் வாலிப கூட்டம் கேட்குறீங்க? கேட்காதே. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பக்கத்துல பார்த்துட்டு இருந்தா நீ வளர முடியாது. அலைய பார்க்காத, காற்றை பார்க்காதீங்க. காற்றுக்கு மேல் இருக்கிற ஆண்டவரை பார்த்து பழகுங்கள். பார்ப்பீர்கள் என்றால் உங்க பிரச்சனைக்கு மேல கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார். அவர் கையில் இருப்பார் என்றால் அவர் கையை கொண்டு அதை கடக்கவும் வைப்பார். நடக்க வைப்பவர். இப்படி எழுதுங்க,
நடக்க வைத்தவர் என்னை கடக்க வைப்பார். சொல்லுங்க பாப்போம். நடக்க வைத்தவர் என்னை கடக்க வைப்பார். நான் வேதத்தை மறக்க கூடாது. வேதம் இருந்தால் எனக்கு நித்தியம் கேரண்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப வாங்க வேதத்தின் கடைசி அதிகாரத்துக்கு முன்னால் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? யூதா தனியாய் விடப்பட்ட அதிகாரம், ஜோடி இல்லாத அதிகாரம், தனித்து நிற்கிற அதிகாரம். யூதா 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிங்க பாப்போம். யூதா என்றால் துதி. மறுபடியும் அதில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறேன், ரகசியத்தை சொல்லுகிறேன். யூதா என்றால் துதி. துதிக்கிற மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபு ஆற்றல் கரையிலே யாக்கோபு தனித்திருந்தார். அவனுக்கு பரிமாணங்களை கொடுத்து அதை காப்பாற்றினார். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில, ஒரு ஊழியத்துல, ஒரு தொழிலில, ஒரு கையின் பிரயாசத்துல தனித்து விடப்பட்டிருக்கிற யூதாவா இருப்பார் என்றார். யூதாவே, உனக்கு அடுத்தது வருவது வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். என் தொழில் எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். என் குடும்பம் எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, தனியா நிற்கிறவனை கர்த்தர் சாதிக்கிறவனாக்குவார். இப்ப வாசிங்க 20-21 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, என்ன பரிசுத்தம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் இந்த ஆராதனையில் நான் எப்படி வந்தேன் என்பது முக்கியம் அல்ல. நான் முடித்து போகிற நேரத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சகலமும் புதிதாக்கப்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வார்த்தைகளை கேட்க அநேகர் வருவார்கள். ஆனால் கழுவப்பட்டது எத்தனை பேர் என்றால் அழைக்கப்பட்டது அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த சிலராய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் திருச்சபை இருக்க வேண்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எந்த ஆவி? உலகத்துல நிறைய ஆவி இருக்குது. எல்லா ஆவிகளும் அல்ல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி 21 தேவனுடைய அன்பிலே அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தோட நிலவை பொறுமையா வாசிங்க. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. என் அன்பு தேவ பிள்ளை, இதுதான் தெய்வ அன்பு. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. இந்த அன்பு திருச்சபையே உனக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் நித்திய ஜீவன் கிடைக்காது. உண்மையான அன்பு பயம், அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வேதம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற எப்படி இருக்கணுமா? காத்திருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் யூதாவிலே காத்திருக்க வைத்தார். வெளிப்படுத்தலே வெளிப்படுத்தி கொடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து சொல்றேன். சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பக்கத்துல ஓடுறாங்கன்னா 1 கொடுத்து கூட பக்கத்துல உட்கார வச்சாரு. இன்றைக்கு 1 கொடுத்தா ஆண்டவர் நாளைக்கு 100 கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல 3வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். நல்ல கவனிங்க. தனித்திருக்கிறவனுக்கு தான் தீர்க்க தரிசனம் கிடைக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார் என்றார். எசேக்கியேல் 3:26 சொல்வது போல, உன் நாவை மேல் நாவோடு ஒட்ட வைத்து உன்னை அமைதியாக இருக்க வைக்கிறார் என்றால் உனக்காய் காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முதல்ல வாசிக்கணும், அடுத்தது கேட்கணும், அடுத்தது கைக்கொள்ளணும். எனவே மொத்தம் 3 காரியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். முதலாவது வாசிக்கணும், 2வது சொல்ற பேச்சை கேட்கணும், 3வது சபையின் சட்ட திட்டங்களை நான் கைக்கொள்ளணும். இதுதான் திருச்சபை. திருச்சபை வேதத்தை கொண்டு இயங்குகிறது என்றால் அதை நான் வாசிக்கணும், அதை நான் கேட்கணும், அதில் இருக்கிற காரியங்களை நான் கைக்கொள்ளணும். கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். காலம் அண்டவரை 25 ஆண்டு ஓட்டிட்டேன், 26க்கு வந்துட்டேன், காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். வார்த்தை திருச்சபையே, என் அன்பு சீயோனே, வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் உன் காலங்கள் முதலாவது உன்னில் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காலம் சமீபமாய் இருக்கிறது. அடுத்த வார்த்தை 6வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம்.
இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிறார் என்றால், என்னிடத்திலே அவர் வைத்த அன்பு பெரியது. குயவன் என்னை உருவாக்க நினைக்கிறார், என்னை அவர் உடைத்திருக்கிறார் என்றார். இந்த மண்ணை இன்னொரு குயவனிடத்தில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். இந்த மண்ணை அவர் கரத்தில் எடுத்தார், அவருக்கு உபயோக பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குவார். வேதம் சொல்கிறது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது நல்ல இந்த ஆராதனைகள் எதற்கென்றால், இந்த கர்த்தருடைய கூடுகை எதற்கென்றால், கர்த்தருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? சபை முடிஞ்ச உடனே 2வது வாரம் நமக்கு என்ன இருக்குது? பரிசுத்த பந்தி. அங்க பிரெட்டா இருக்கு, ஜூஸா இருக்குது. பேக்கரியில போனாலும் இது இருக்குது. நான் பேக்கரிக்கு வருகிறேனா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறேனா, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் நான் வருவேன் என்றால் பய பக்தி இருக்கணும், நடுக்கம் இருக்கணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற அச்சம் எனக்கு இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் பேக்கரிக்கு வந்துட்டு வாங்கிட்டு போறவனா இருக்கிறேனா, திருப்பி பசி எடுக்கும், திருப்பி எல்லா காரியங்களும் என்னிடத்துல வரும். ஆனால் தெய்வத்தின் இரத்தத்தை உட்கொள்ளுகிறேன், அவரது சரீரத்தை நான் புசிக்கிறேன் என்று சொல்லுவேன் என்றால், ஆண்டவர் நான் மரித்தாலும் என்னை ஒரு உயிரோடு எழுப்புவார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை இன்றைக்கு ஒன்றுமில்லாத மொர்தெகாயா இருக்கிறார், இன்றைக்கு ஒன்றுமில்லாத யோசேப்பா இருக்கிறார். உனக்கான குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு முன் உத்தரவு இல்லாமல் ஒரு மனம் கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்ட முடியாத நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். இது எனக்கான வார்த்தை என்று சொல்லுகிற தேவன் இது கர்த்தருடைய காலம், இது செயல்படும் நேரம். கரங்களை தட்டி வென்றாத ஆர்ப்பரி சபையே, ஆர்ப்பரி சபையே, கர்த்தர் யாரை நிரப்புகிறார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தரும் வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இப்ப சபை சொல்லட்டும், என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் வாயில வரணும். ஆமென். பலிபீடத்திற்கு வந்தால் நான் ஆசாரியன், ஆனால் வெளியே போகிறாய் அல்லவா, கர்த்தருடைய ஆசாரியனாய் அனுப்புகிறார் என்றால், எங்க ஊழிய சபைக்குள்ள, உங்க ஊழிய சபைக்கு வெளியில, என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்திலே ராஜாவாய் கர்த்தர் உன்னை கொண்டு போய் ஆசாரியனாய் உன்னை நடத்துவார். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிற நேரத்தில் புது புது கனியோடு, புது புது வளத்தோடு, புது புது ஆத்மாவோடு ஆண்டவர் என்னை கொண்டு வருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனதில் சொல்லுங்க, இனி நான் சோம்பேறி அல்ல ஆண்டவரே, உமக்காய் செயல்படுகிறவன், நான் பெரியவன் அல்ல ஆண்டவரே, உமக்கான வேலைக்காரன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் சபைக்கு அல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு அல்ல, கர்த்தருக்கு வேலைக்காரன். என் அன்பு தேவ பிள்ளையே, 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிற இன்றைக்கு இயேசுவை பார்க்க வைக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் பைபிளை கையில கொண்டு வந்தீங்கன்னா நிறைய கையை பார்க்க முடியாது. உன் கையால எழுதணும், உன் கையால எழுதுனாதான் இருதயத்துல எழுதப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வாரம் நீ கொண்டு வரலாம். எனக்கு எழுத படிக்க தெரியாது பாஸ்டர், பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ எழுது. உன் மனசுல அது ஓடும் போது பரலோகத்துல உனக்காய் ஒருவர் எழுதி கொண்டு இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, எழுதுகிற காரியங்கள் கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ காண்கிறதை இவ்வளவு நாளும் இருதயங்கிற புஸ்தகத்துல நீ எழுதல, கர்த்தருக்காக வேதத்தை சுமக்கல, கர்த்தருக்கான டைரியை கொண்டு வரல, அதனால நீ தியானிக்கல. உண்மையை ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். சபைக்கு வருவது ஏதோ வந்து போகிறேன் என்பது அல்ல. ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு பணம் கொடுப்பாரு, நகை கொடுப்பார், தயவு செய்து வேண்டாம். என் ஆண்டவர்கிட்ட வந்துட்டானா அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார். அவர் என்னை ஐஸ்வர்யவனாக்க அவர் தரித்திரரானார். அவர் தரித்திரரானார் என்றால் என்னை சரித்திரம் எழுத வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது, நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி. நம்ம எங்க இருக்கிறோம்? எந்த கண்டத்தில் இருக்கிறோம்? மற்ற கண்டங்களுக்கு ஆண்டவர் எழுதல, விசேஷித்ததான வெளிப்படுத்தின விசேஷம். யூதாவே, தனித்து நிற்கிறவனே, தனித்து நிற்கிறவனே, தனித்து விடப்பட்டவனே, கள்ளுண்டவனே, உனக்காய் கர்த்தர் இந்த ஆராதனையிலே அநேக தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆசியாவில் இருக்கிற எத்தனை வருஷத்துக்கு முன்னால எனக்காய் ஆண்டவர் எழுதி இருக்கிற வார்த்தை
இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார் என்றால் அவர் சொல்லுகிறார் ஆசியாவில் இருக்கிற இத்தனை சபை இருக்கா பாஸ்டர் தெரியாது. இன்றைக்கு இவைகளுக்குள்ள இருந்துதான் இந்த சபைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை தெரியாதவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுகிற பிள்ளைகள் வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். எத்தனை சபை கையை கொண்டு வந்தோம்னா எழுதுங்க பார்ப்போம். முதல்ல எபேசோ, என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. எபேசோ, ஸ்மிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா. 7 சபைகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 7 நாட்கள் என்பதை மறந்து போகாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருச்சபையின் அனுபவம் உனக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது 7 சபைகளுக்கு எழுது என்று விளம்பினது. எழுதினதை மறைத்து வைக்கவில்லை. ஆபிரகாமிற்கு வெளிப்படுத்தவில்லை, எலியாவிற்கு வெளிப்படுத்தவில்லை, எலிசாவிற்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு கர்த்தர் எழுதினதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆத்துமாவே, உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக வேதம் சொல்லுகிறது. 7 சபைகள் உண்டல்லவா? 7 சபைகளின் குணாதிசயத்தை இன்னைக்கு சுருக்கமா சொல்லித்தரேன். வருகிற நாட்களில் கர்த்தரின் ஆவியானவர் வெளிப்பாடுகளை தருவார் என்றால் ஒவ்வொரு சபையின் மகத்துவங்களை ஒவ்வொரு வாரம் இன்னும் பெருசா பார்க்கலாம். முதலாவது சபை என்ன சபை சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லணும். என்ன சபை? எல்லாரும் சொல்லணும். இல்லைன்னா சொல்லலாம், பேர சொல்ல. முதல் சபை என்ன சபை? எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறது என்ன தெரியுமா? அந்த எபேசு சபைக்கு அவர் எழுதும் போது முதல் வசனத்துல இருக்கு, அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சபைக்குள்ளாக ஆதி காலத்துல அவர் ஏதேனில் உலாவினார். கடைசி சபைக்கு வரும்போது நான் ரகசியத்தை சொல்றேன். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 2 வாசிங்க. இப்ப அவர் எழுதும் போது அவர் எழுதுறாரு. அப்ப நான் செய்யறது உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்காக பைபிள் வாசிக்கிறது தெரியுமா? நான் ஜெபிக்கிறது தெரியுமா? அந்தரங்கத்துல செய்யறது தெரியுமா? அந்தரங்கத்தில் செய்வதற்கு வெளிரங்கமான பதில் ஒரு நாள் நிச்சயம் வரும். வேதம் சொல்லுகிறது, ஒரு கிரியைகளையும் ஒரு பிரயாசத்தையும் உனக்கு பொறுமை இருக்கணும். வந்தவுடன் ஆண்டவரே கல்யாணம் ஆன மறுநாள் எனக்கு பிள்ளை வராது வேண்டும் என்றால் மாதங்கள் 10 காத்திருக்க வேண்டும். கர்த்தர் மேல் அனுக்கிரகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க பாப்பா. கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. பொறுமையா இருக்கணும். கர்த்தர் உன்னை நம்பி எந்த தாளந்தை தந்தாரோ அதை பிடித்துக் கொண்டு நில்லு. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கு பார்க்காத, உன் கோட்டத்தை பார். பக்கத்துல பார்த்தனா என் அன்பு தேவ பிள்ளைய, லோத்தின் மனைவி முன்னால் பார்க்கணும், பின்னால பார்த்தா என்னாயிட்டா? ஓட முடியல, உப்பு தூணாயிட்டா. இன்றைக்கு ஊழியத்தின் பாதையிலும் குடும்பத்தின் பாதையிலும் உன் ஆசீர்வாதத்தை பாராதபடிக்கு மற்றவர்களின் வளர்ச்சியை பார்க்காதே. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற தாளந்துகளை வளர்க்கிற முயற்சி செய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. சபையில ஏன் சில நேரத்துல புத்திமதி வருதுன்னா பொறுக்க முடியாது. ஆவியானவர் அதுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளை, ஒரு கேள்வியை சபைக்கு கேட்கிறேன். மனிதனை பிரியப்படுத்த சபையா, ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு சபையா? ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நிறைய நேரத்துல சபையில மனசுல பாரங்கள் நிறைய. ஏன் என்ன பேசுறாங்க? ஆவியானவர் எச்சரிக்கை சொல்லுகிறார். ஊழியக்காரன் கர்த்தருடைய தூதனாய் இருப்பான் என்றால் தூதை பெற்றுக் கொண்டவன் சொல்லுகிறதை சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை பிரியப்படுத்தணும்னா உலகத்துல சுகபோகமா நான் வாழுவேன். ஆனா கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா பரலோகத்துல இன்னும் சகல ஆசீர்வாதங்களோடு இருப்பேன். என் சபை எத்தனை பேர் என்ன கூட சொல்றீங்க, நான் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. மனிதனை அல்ல, மனிதனை அல்ல, என் நேரம் வரும் வரை, என் காலம் வரும் வரை கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒவ்வொரு காரியங்களை கர்த்தருக்காய் பயன்படுத்துவேன். எபேசு சபையே, இதுல எத்தனை அனுபவம் நம் சபையில் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நம்மை அலசி ஆராய்வோம். வேதம் சொல்லுகிறது, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை. அப்ப பாஸ்டர் பைபிள்ல இருந்து பேசுறாருன்னா நம்ப கூடாது. வீட்டுல போய் தியானிக்கணும். அப்பதான் இது நல்ல பாஸ்டரா இது கள்ள பாஸ்டரான்னு தெரியும். நான் வேதத்தில் இருக்கிற வசனங்களை சொல்ல வேண்டும். வேதத்தில் இல்லாததை சொன்னால் எனக்கும் விசனம், உனக்கும் விசனம். வசனம்
சொல்லுவேன் என்றால் உனக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் அற்புதம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ அப்போஸ்தலர்கள் தங்கள் அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்லுகிறதை நீ சோதித்து. அப்ப என் சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? யாராவது வந்து இப்படி சொல்லியிருக்குதேன்னு சொன்னா நீங்க சொல்லணும், பைபிளை எனக்கு எடுத்து காட்டுங்க. சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. என் அன்பு திருச்சபையே, என் சபை சொல்லப்படுகிற வார்த்தைகளை இதுவரை நம்பி இருக்கும் என்றால் இனிமேல் இயேசுவின் அனுபவத்திற்குள்ளாய் ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்து. அப்ப என் கரத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை தருகிறார். சொல்லப்படுகிற வார்த்தைகளை நான் நம்புகிறவனாய் இருக்கக்கூடாது, சோதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். சோதிக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ ஆண்டவரே இவர்கள் சொல்லுவது உண்மையா? ஆண்டவரிடத்தில் கேட்டுப்பார், ஆவியானவரும் இருதயத்தில் பேசுவார். 3வது வசனம் சொல்லுகிறது, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தினால் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரலோகத்தை குறித்ததான இளைப்பு எனக்கு இருக்க வேண்டுமே தவிர, ஆண்டவரே பக்கத்து சீட்ல இருக்கிற விசுவாசியரை இப்படி சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவரை சொல்லி இதற்காக பிரயாசப்படாதே, கர்த்தருக்காய் பிரயாசப்படு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, பேதுரு வலைகளை அலசினான். கர்த்தர் அவன் படகை கேட்டார், கொடுத்தான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கரைக்கு வந்தானோ அவனை உள்ளே கொண்டு போய் படகை நிரப்ப வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருக்காய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? எதையெல்லாம் நீ இழந்தாயோ, ஆண்டவர் உன்னை எங்கே தொலைத்தாயோ அங்கே கொண்டு போய் இழந்ததை உன் கையில் அவர் அழகாய் தருவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, எபேசு சபையிலே எல்லாம் கொடுக்கப்பட்டது போல இந்த ஆராதனையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இது எல்லாம் செய்யற 4வது வார்த்தையில அவர் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை. ஆதியில வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கூஞ்சமா இருந்துச்சு, தெருவா ஓடலாம். இன்றைக்கு அது இல்லையே, வளர்ந்துட்டோம், ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம், போதும் ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5வது வசனம், ஆகையால் எங்கிருந்து விழுந்த நேபுகாத்நேச்சாரே, நீ ராஜாவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை 7 ஆண்டுகள் புல்லை தின்ன வைப்பார் என்ற 7 ஆண்டுகள் நீ புல்லை தின்றாக வேண்டும். கர்த்தர் உன்னை உடைக்கிற நாட்கள், கர்த்தர் உன்னை உருவாக்குகிற நாட்கள், கர்த்தர் உனக்கான காரியங்களை செய்கிற நாட்கள். அவன் அறிவு அவனிடத்தில் திரும்பி வந்த பொழுது மறுபடியும் அவனை அரசனாக்கினது போல, ஆண்டவரே உமது காரியங்களிலிருந்து நான் தவறி இருப்பேன் என்றார். எங்கே தவறினீர் என்று சொல்லி என் இருதயத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. இதை யார் கேட்பா தெரியுமா? சாமுவேலை போல இருந்தார். நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தாவே கர்த்தாவே. நம்ம கதையில எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே நான் சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. ஆண்டவர் கேட்டு கேட்டு அவர் மௌனமாயிட்டார். நம்ம பேசிட்டே இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 26வது ஆண்டு நாம் மௌனமா இருப்போம். கர்த்தரின் சத்தத்தை சபை கேட்கட்டும். வேதம் சொல்லுகிறது, 7வது வசனத்தை வாசிங்க. நான் சொல்லல, மறுபடியும் சொல்லுகிறேன். சொல்லுகிறதை சொல்லுகிறேன். சொல்லாமல் போவேன் என்றால் எனக்கு ஐயோ, சொல்லிவிட்டு போவேன் என்றால் என்னை ஆண்டவர் இன்னும் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எல்லாரும் ஆண்டவர் காதை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் சொல்லல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. ஏன்னா நீ ஒரு சபைதான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் வேற யாரும் வேண்டாம், அவரே வந்துருவாரு. புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்தால் உன் கையாலே உன் ஆலயத்தை கர்த்தர் இடிக்க வைப்பார். நான் புத்தி உள்ளவனாய் இருப்பேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா இருக்கிறவனிடத்திலிருந்து எடுத்து உன் கையில் கொடுத்து கர்த்தரை உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பழத்தை. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்து ஒரு பழத்தை ஆண்டவர் கொண்டு போய் சுடரொளி பட்டயத்தை வச்சு காவல் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நன்மை தீமை அறியத்தக்க கனி அல்ல, ஜீவ விருட்சத்தின் கனி.
எபேசு சபையே ஒரு கிரியைகள் அவருக்கு தெரியும். இன்னும் செய்வதை இன்னும் ஒரு சாதமாய் செய்து கொண்டிரு. வேதம் சொல்லுகிறது, ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பார் என்று எழுதுகிறார். சொல்லுங்க, எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. எத்தனை பேருக்கு வேணும்? அப்பா எனக்கு தாங்கன்னு சொல்றாங்க. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, என் கிரியைகளை நீர் மறக்கல, என்னை நீர் மறந்து போகல, எனக்கான ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் எனக்கு தருகிறார். இது முதல் சபையின் அனுபவம். இரண்டாம் சபையின் அனுபவம். இரண்டாவது சபை என்ன சபை? சிமிர்னா. சொல்லுங்க பாப்போம், சிமிர்னா. வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:9 வாசிங்க பாப்போம். உன் கிரியைகளையும் அங்கே ஆண்டவர் சொல்றார், நான் செய்ததெல்லாம் என்ன ஏசப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். நான் பாடுறது தெரியும், ஜெபிப்பது தெரியும், என் கிரியைகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது தெரியும். தாவீதே, நீ காட்டுக்குள் இருந்தால் முன்னேறும் வரும் பொழுது காட்டுக்குள் இருந்து உன்னை ஆண்டவர் அரியணையில் கொண்டு வந்து உட்கார வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும். அடுத்தது என்னது? உபத்திரவம். ஆண்டவரே, உமக்காக நான் உபத்திரவப்பட்டேன் தெரியுமா? தெரியும். வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும். நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் அப்பா, ஆதியில என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, உமக்காக நான் எல்லாம் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்காய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது கணக்கில் உண்டு என்பதை மறந்து விடாதே. வேதம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், அடுத்த வார்த்தை, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் அன்பு தேவ பிள்ளைய நிறைய நேரத்துல ஆண்டவரே நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் விசுவாசி சொல்லுகிறோமே, என் பார்வைக்கு நான் விசுவாசி. ஆனால் சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரத்தில் சொல்லுகிறார், யூதர் என்று சொல்லியும் யூதராயிரம். யூதா என்பது துதி. நான் துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சபைக்கு வரும்பொழுது வீட்டிலே துதிக்காமல் என்ன செய்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, யூதராயிராமல். சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். யாருடைய கூட்டம்? இந்த கூட்டமா எங்கதான் இருக்குது? சிமிர்னா சபையில இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் யாருக்கு கூட்டாளியாய் இருக்கிறேன்? என் தெய்வத்திற்கு கூட்டாளியாய் இருக்கிறேனா? இல்லை என்றால் சபையிலே மார்க்க பேதங்களை உண்டு பண்ணுகிற சாத்தான் அனுப்பினதான கூட்டாளிக்கு நான் கூட்டாளியாய் இருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய கூட்டாளியாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்ப ஏசப்பாவுக்கு நன்மையும் தெரியும், உள்ளே நடக்கிற காரியமும் பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், திருச்சபைக்கு தெரியாமல் இருக்கலாம், மூப்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அனைத்தவருக்கு எல்லாம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிங்க. நீ படப்படுகிற பாடுகளை குறித்து. அப்ப ஆண்டவருக்காய் வைராக்கியமா இருக்கிறவனுக்கு பாடுகள் நிச்சயம் நிச்சயமா இருக்கும் என்றால் சத்திய ஆவியானவர் உனக்கு பரலோகத்தை கொடுக்க போவது சத்தியம். விசுவாசிக்கிறீங்களா? பாடுகள் ஒன்றென்றால் பரலோகம் உனக்காய் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. கொஞ்சம் கூட பயந்துராத. அவன் சிங்கத்தை போல காட்டுவான், ஆனா பல்லெல்லாம் ஆண்டவர் சிலுவையில உடைச்சிட்டாரு. நீ யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளை, அவரை குறித்து நீ பயப்படாமல் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லு. வேதம் சொல்லுகிறது, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். உபத்திரவம் எத்தனை நாள்? கானானை சுத்தி பார்த்த பொழுது 40 நாள், ஆனா சுதந்திரிக்க 40 வருஷம். என் அன்பு தேவ பிள்ளையே, சபைக்கு ஆண்டவர் சிமர்னாவுக்கு எழுதுகிறார், உபத்திரவம் 10 நாள் காவலில் போடுவான், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. உன் பாடு எவ்வளவு வந்தாலும் அக்கினி சூளை 1 மடங்கு அல்ல 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, நீ ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். கரங்களை தட்டி சொல்லுங்க, எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கரத்திலிருந்து விடுதலை வருகிறது, கரத்திலிருந்து விடுதலை வருகிறது, உன் எதிர்பார்ப்புகள் கைகூடி வருகிறது. அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பரிசிலை நாங்கள் வழங்க மாட்டோம். இதுதான் வைராக்கியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார் பாருங்க, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. அடுத்தது என்ன கிரீடம்? அடுத்தது என்ன வருது? ஜீவ விருட்சத்தை கொடுத்துட்டாரு. இரண்டாவது ஜீவ கிரீடத்தை உனக்கு சொல்லுங்க, எனக்கு தருவார். சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தை எனக்கு தருவார், ஜீவ கிரீடத்தை எனக்கு தருவார். 11 வாசிமா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். சபைக்கு சபை பேர் தான் வேறே தவிர ஆவியானவர் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே.
என்ன ஆண்டவர் எப்ப கூட்டிட்டு போயிருவாரு? ரகசிய வருகையிலே சித்தம் இருக்கும் என்றால் மூன்றாவது அடுத்த வார ஆராதனையில பாசமோட சொல்றேன். இந்த ரகசிய வருகையை குறித்து எடுப்பதற்கு கர்த்தர் சில வெளிப்பாடுகளை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நான் 1000 வருஷம் நீங்க ப்ரூவ் பண்ணணுமா? இல்ல ஆண்டவரே, இந்த 80 வருஷத்துல நான் சபையிலே உமக்காக உழைத்து உமக்காக வேலை செய்து உங்க ரகசிய வருகையில நான் போகணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்பா, இந்த சுமர்ணாவினது ஆண்டவரே அனுபவத்தை எனக்கு தாங்க. நிறைய பேருக்கு கேட்கல, கை தூக்க, ஆண்டவரே இல்லப்பா 1000 வருஷம் ப்ரூவ் பண்றேன். இல்ல, 1000 வருஷம் வரும்போது நியாயாதிபதியோடு பூமியை நியாயம் தீர்க்க அவரோடு நான் இருக்க வேண்டுமே தவிர நியாயம் தீர்க்கப்படுவதற்கு நாம் இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆசை? இரண்டாவது வருகையில அப்பா அந்த ரகசிய வருகையில நமக்கு கூட வந்த மூன்றாவது சபைக்கு நேராய் போவோம். மூன்றாவது சபை என்னது? பெர்கமு. சொல்லுங்க, பெர்கமு. பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்பட்ட 2 வாசிங்க. அங்கேயும் எல்லா சபையிலும் கிரியை ஆண்டவருக்கு தெரியும். உன் கிரியைகளையும் நல்லா கவனிங்க. சபைக்குள்ளே சாத்தானின் சிங்காசனம் வருகிறதா? வரும். கூடுகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய கூடுகை அல்ல. ஆவியானவர் இல்லை என்றால் அங்கே வருவது அசுத்த ஆவியாய் இருக்கும். சவுலிடத்திலிருந்து தேவ ஆவியானவர் விலகினார். அவரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வரும் என்றால் ஆவியானவர் திருச்சபையே உன்னை விட்டு குடும்பத்தை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு எல்லாரும் விட்டு நீங்குவார் என்றால் அங்கே ஆட்கொள்வது பொல்லாத ஆவி என்பதை மறந்து விடாது. வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல அப்ப சாத்தானுடைய இடமாய் தான் உண்மை இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, ராகாபின் வீட்டிற்கு யோசுவாவால் அனுப்பப்பட்ட வாலிபர்கள் போனார்கள். ராகாப் யார் தெரியுமா? வேசி. வேசியிடத்தில் அவர்கள் போனாலும் அங்கே அவர்கள் வேசித்தனம் பண்ணவில்லை. அந்த குடும்பத்தை ரட்சித்தார்கள். நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, என்ன செய்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பாவிகளை பிடிக்கும், ஆனா பாவத்தை பிடிக்காது. இன்றைக்கு உபதேசம் இப்படிதான் இருக்கு. பாவிகளை நேசிக்க ஆண்டவர் உண்மை, பாவத்தை நேசிக்க அவர் வரவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் வந்தால் ரட்சிப்பு நிச்சயம். ஆண்டவர் எங்க போனாலும் சரி, போத்திபாரோட வீடா இருக்கட்டும், வா பரிசுத்தத்தை நீ தான் பாதுகாக்கணும். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள அந்திப்பா என்பவன். ஆண்டவரே, அந்த அந்திப்பா என்கிற இடத்துல ஜென்சனா இருக்கட்டுமே, உங்க பேரை போட்டு எழுதி பாருங்க, என்பவன் கொல்லப்பட்ட நாட்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் என்னால் சொல்ல முடியும்? யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரே எப்படி இருப்போம்? கேட்கலையே சத்தமா? நம்பிக்கையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, என்னை பற்றும் விசுவாசத்தை என் வீட்டுக்காரர் என்ன பிரேயர் விடல, என் மனைவியை விடல, யாரு விடாம இருந்தாலும் ஆவியானவர் உன்னை நடத்துவார் என்று உண்மை இருந்ததை அறிந்திருக்கிறார். 14வது வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து, சில காரியம் மகனே மகள வேண்டாம்பா, ஆண்டவர் மனசுல பேசுறாங்கல்ல, இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த சில காரியத்தை விட்டுட்டா ஆண்டவர் உன்னை பெருக வைப்பார், பெரும் கூட்டத்துக்கு உன்னை தலைவனாக்குவார், உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். 16வது வசனம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு சபைக்கு ஒரு வார்த்தை வருது, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் இனி காலம் செல்லாத காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் ஏசப்பாவோட யாராவது யுத்தம் பண்ண முடியுமா? சர்வ வல்லவருடைய கையில் விடுவது பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்காதே. கர்த்தர் இன்றைக்கு உன்னிடத்தில் விட சொல்லுகிற காரியத்தை பெருமை, மேட்டிமை, புகழ், பவுல் சொன்னது போல நஷ்டமும் குப்பையுமா தூக்கி போட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க. அப்பா, என் கூட யுத்தம் பண்ணாதீங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்க. சொல்லுங்க பாப்போம், என் கூட யுத்தம் பண்ணாதீங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்க. யோசுவா சொன்னா தெரியுமா? எரிகோ கோட்டைக்கு முன்னால ஒருத்தர் உருவின பட்டயத்தோட நின்னார்.
போய் நேரம் என்ன கேட்டா தெரியுமா? நீர் எங்களை சேர்ந்தவரோ அவர்களை சேர்ந்தவரோ? அவர் சொன்னார், நான் தேவனுடைய சேனைகளின் பேரில் உடனே கால விழுந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை அவர் கையிலே விட்டு அவர் பாதத்தில் விழுந்துப்பார். எரிகோ உனக்கு முன்பா கீழே விழ வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏசப்பா, you know who I am. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பேர் என்ன? உன்னையும் தெரியும், உனக்கு முன்னால இருக்கிறவனையும் தெரியும், பின்னால இருக்கிறவங்க அவருக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வரதெல்லாம் வசனம் நினைக்கிறீங்களா? இல்ல, மறைவான மன ஒரு வாக்குத்தத்தத்தை சபையில் கொடுக்கும் போது அவர் கவர்ல போட்டு உள்ள போட்டு கொடுக்கிறோம்னா, என் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு கர்த்தர் உனக்கு உலகம் பார்க்கத்தக்கதா பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திற்குள்ள கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு ஒன்னு மார்க் பண்ணுவார் ஆண்டவர். இது ஏன் பிள்ளை? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபேலை கொன்றதான காயினுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டார். இன்றைக்கு கொல்லுவதற்கு நீ வரல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வந்திருக்கிறாயே, உனக்கு ஆண்டவர் உன்னை மார்க் பண்றார். நீ பரலோகத்துக்குரியவன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகவாசி. ஆனா உலகம் என்ன பார்த்து சொல்லுச்சு? நான் பரதேசி. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரலோகவாசி. எத்தனை பேரோடு சொல்ல போறீங்க, நான் பரலோகவாசி ஆண்டவரே, பரலோகவாசியா இருக்க வேண்டும் என்றால் நீ வேதத்தை வாசி. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றின பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்க முடியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, வரும்பொழுது யாக்கோபாய் வருவாய். ஆனால் இந்த ஆராதனையிலே என்னால் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும், கர்த்தர் உன்னை அனுப்புகிற நேரத்தில் அவர் உன்னை இஸ்ரவேலாய் அனுப்புகிறார். உன்னிலிருந்து கர்த்தர் கோத்திரங்களை கொடுக்கிறார், உன்னிலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆவியானவர் உனக்குள் பேசுகிறார் என்றால் உனக்குள் இருந்து ஆண்டவர் நிச்சயம் 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 ஆசீர்வாதங்களை பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, நான்காவது சபை தியத்திரா. சொல்லுங்க பாப்போம், தியத்திரா சபை. வெளிப்படுத்தல் 2:19 வாசிங்க. கிரியை எல்லா சபையிலும் கிரியை தான் பார்க்கறான். நீ என்ன பண்ற? நான் ஏன் ஊழியத்துக்கு போகணும்? நான் ஏன் சண்டே கிளாஸ்க்கு வரணும்? நான் ஏன் ஆராதனைக்கு வரணும்? கிரியை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிரியை இல்லாத விசுவாசம். நான் செத்தவன் அல்ல, நான் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறவன். வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும். இரண்டாவது எதை பார்க்கிறாங்க? ஆண்டவர் மேல் நீ வைத்த அன்பு. மூன்றாவது, ஏசப்பா தெருவா ஊழியம் பண்ற, வீடு வீடா ஊழியம் பண்ற. பாஸ்டருக்கு தெரியாது, உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பரலோக அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, என் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். முன்னால நின்று இந்த சபைக்கு எல்லாம் நடத்த முடியும், ஆனா சின்ன பிள்ளைகளை உட்கார வைத்து சொல்லிக் கொடுப்பது கடினம். அந்த சபையை உருவாக்கிக்கலாம், இந்த சபையை ஈஸியா உருவாக்கிடலாம். அப்ப யாரிடத்துல நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாருன்னா, உள்ளே இருக்கிற என்னிடத்தில் அல்ல, வெளியே பரவி சென்று ஆண்டவருக்காய் நிற்கிற என் அன்பு தியத்தனாக்களே, உங்களை நம்பி ஆண்டவர் இன்றைக்கு பொறுப்பை தராரு. எத்தனை பேர் வாங்க ஆயத்தம்? வலது கரத்தை தூக்கி சொல்லுங்க, அப்பா உங்க பொறுப்பை ஆண்ட கொடுங்கப்பா. ஆண்டவரே நான் போறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே கவலைப்படாதீங்க, அடுத்த மாசமே சபை நம்பிடுறப்பா. இதை உண்மையாக செய்வீர்கள் என்றார் வேதம் சொல்லுகிறது பாருங்க. விசுவாசம், பொறுமை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும். அப்ப ஆண்டவரே நான் 20ல எப்படி பாடணும் தெரியுமா? அன்னைக்கு நான் எப்படி பாடணும் தெரியுமா? அதெல்லாம் ஏசப்பா கேட்கமா. 3 வயதுல 99 வயசான ஆபிரகாம் கிட்ட சொன்னார். என்ன சொன்னாரு? எனக்கு முன்பாக நடந்து பல்லு போனாலும் உத்தமமா இருக்கணும், கண்ணு தெரியாவிட்டாலும் உத்தமமா இருக்கணும், ஆடிக்கொண்டிருந்தாலும் உத்தமம் இருக்கணும். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாய் வருவார். வேதம் சொல்லுகிறது, பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய். அப்ப 20ல நான் 2 நிமிஷம் ஜெபிச்சிருந்தேன்னா 40ல 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கணுமே. இப்ப சொல்லுங்க, உங்க ஜெப வாழ்க்கையில எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க?
உங்க வேத தியானம் எவ்வளவு அதிகமா இருக்கு? ஒரு மெசேஜ் பார்க்கறது கஷ்டமா இருக்குது. 4 அதிகாரம். ஏசப்பா I'm so busy. 2 பிள்ளை, ஒரு மனைவி, ஒரு கணவன் இருக்கிற நீ பிஸியா இருந்தனா உலகத்திற்கு படிகளக்கிற ஆண்டவர் எவ்வளவு பிஸியா இருப்பாரு. ஆனாலும் உனக்கானதை அவர் செய்கிறார் என்றால் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, ஒருவர் 289 நாள் நாங்க பைபிள முடிப்போமா, அதுக்கு முன்னாலே நாங்க முடிப்போம். இனி அந்த குரூப் செட்ட குரூப்பா இருக்காது, அதுக்கு நான் உயிரை கொடுக்கிறப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா, நாளையில இருந்து எனக்காய் நீ கொடுத்த சபையில நான் அங்க உயிருள்ளவனாய் காண்பித்துக் கொண்டே இருக்கேன்ப்பா. போடுங்க, ஆமேன் போடுறது கஷ்டமா? ஆமேன் என்பது அவர் நாமம். வேதம் சொல்லுகிறது 20வது வசனத்திலே, ஆகிலும் பேரிலே செய்வேன். அந்த ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ பரலோகம் போற வரைக்கும் அதற்காக எதையாவது செய்துட்டே தான் இருக்கணும். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமல். இதை நான் சொல்லும் போது மார்க் போட்ட ஒரு கூட்டமா இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வேதம் சொல்லுது, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ள. ஆனால் என் மிஸ்பாவிலே என் பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள். உங்களை பத்தி நல்லது என்ன சொல்றேன்? அப்ப என்ன சொல்லணும்? நான் கீழ்படுகிறவனா கீழ்படியாதவனா? இப்ப இப்படி கேட்போம், நான் கீழ்படுகிறவனா கீழ்படியாதவனா? சத்தமா சொல்லலாமே. நான் தாழ்மை உள்ளவனா பெருமை உள்ளவனா? அப்ப சத்தமா சொல்லுங்க. உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற. அப்ப யார் ஆழங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜனநாயகம் வந்தால் ஜனநாயகத்தின் ஆழத்தை அல்ல, பராசக்தியின் ஆழத்தை அல்ல, ஆண்டவரின் ஆலயத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் ஆலயத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஜனநாயகம் தேவையில்லை. எனக்காய் ஜீவனை தந்த என் நாயகன் எனக்கு போதும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்திலிருந்து பேசுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்திற்காய் சண்டை போடாதே, பரலோக ராஜ்யத்துக்காய் யுத்த களத்திலே நில்லு. வேதம் சொல்லுகிற வார்த்தை, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, ஏசப்பாக்காக நின்னீங்கன்னா பாரம் உங்களுக்கு வராது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்ம எல்லாம் உலகத்தை தேடி ஓடுறோம். ஏசப்பாட்ட வந்து அங்க என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதலை தருவார். 25வது வாசிங்க. உங்களுக்கு ஏசப்பா உங்களை நம்பி ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறாரா? உன் சபையில செஞ்சு பழகு, உன் வீட்டுல செஞ்சு பழகு, சம்பாதிச்சு உன் வீட்டுல இருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுப்பியா? பக்கத்து வீட்டு கதவை தட்டி கொடுப்பியா? இப்ப கேட்போம், யாரிடத்தில் என் சம்பாத்தியம் இருக்க வேண்டும்? என் திருச்சபையில் இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் நான் பக்கத்து வீட்டு கதவை தட்டி கொண்டிருப்பேன் என்றால் என்னில் குறைகள் இருக்கிறது. நிறைவானவர் என்னிடத்தில் இல்லை. உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பு இருக்கிறது. ஊழியக்காரனை ஈசாக்கின் கண்கள் ஒளி இல்லை, ஏமாத்தலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளி அரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்களுக்குள்ளதை ஏசப்பா உங்களை நம்பி சண்டே கிளாஸ் கொடுத்தாரு, சண்டே கிளாஸ் பிடிச்சுக்கோங்க. பாடம் தரத்தை கொடுத்தாரு, அதை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒன்றுக்கு பின் ஒன்றாக தந்துச்சே வருவார். யோசுவா வந்த உடனே எப்பா இதை நடத்திட்டு போன்னு சொல்லல, முதலாவது யுத்தத்தை செய்ய வைத்தார். மோசே எங்க போனா? மலைக்கு போயிட்டாரு. ஆனால் யுத்தத்தை செய்வது யோசுவா. அந்த யோசுவாவை ஆண்டவர் வெறுமையா விடவில்லை என்றால், இன்றைக்கு உன் ஊழியத்திற்காக, உன் சபைக்காக, ஆண்டவருக்காக யுத்த களத்தில் யுத்த குதிரையாய் நின்று கொண்டிருப்பாய் என்றால் உன்னை ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது 26வது வசனத்தை இந்த 26வது ஆண்டோடு இணைத்து காட்டுகிறேன். ஜெயம் கொண்டு எப்ப? சாகர வரைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்காய் கொடுக்கப்பட்ட அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையா இருப்பேன். நீ உண்மையா இல்லாம இருந்தீனா, யாக்கோபுடைய மகளாய் இருந்தாலும் தேசத்தை சுற்றி பார்க்க போவாய் என்றால் சீரழிக்கப்படுவாய். அதே போலதான் ஆவிக்குரிய சபையிலே
பிள்ளையே, நீ யாருக்கு மகனாய் மகளாய் இருந்தாலும் உலகத்திலே சாத்தானுடைய சத்தத்தை கேட்க போவாய் என்றால் சீரழிக்கப்படுவாய். சீரழிப்பு வேண்டாம் என்றால், ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்றால் அப்பாவின் சத்தத்தை கேட்டு பழகு. அப்பாவின் சத்தத்துக்கு செவிமடுத்து பழகு. ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறியும். இன்னைக்கு அநேக மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிறனால, சத்தில்லாத ஆதாரங்கள் உள்ளே போவதனாலே என் ஆவிக்குரிய வாழ்க்கை கரைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வருகிற வரைக்கும் உன்னிடத்திலே கொடுத்து போனதான பொறுப்பை உண்மையோடு காத்துக்கொண்டு ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை வாங்கிரியைகளை செய்யக்கூடாது. வேதத்தில் ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ, எதை போதிக்க சொன்னாரோ, எப்படி நடக்க சொன்னாரோ அதை செய்து பழகுங்கள். என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ பாஸ்டர் என்ன தூக்கி வைக்கல, பாஸ்டர் அம்மா என்ன தூக்கி வைக்கல, எனக்கு சபையில பொறுப்பு கொடுக்கல. இங்க பொறுப்பு இல்ல, அங்கே உனக்கு மேன்மையான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு என்ன தெரியுமா? மனிதன் உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கிறான். சாமுவேல் தாவீதை அங்கீகரிக்கவில்லை. அவனுக்கு முன்பா இருந்த 7 பிள்ளைகள் மேல் அவன் கண்கள் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தகப்பனின் கண்கள் தாவீதின் மேல் இருந்தது. மனுஷன் எதிர்பார்க்காதே, கர்த்தர் கொடுப்பதற்காக காத்து கொண்டிரு, அவர் உன்னை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல யாருக்கு மேல? உன்னை கர்த்தர் தலைவனாய் நிற்க வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், அப்பா சமூகத்துல வார்த்தைகளை வாங்கணும். அப்பா கூட இருக்கிற பிள்ளைக்கு தான் எல்லாம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது. 29 வாசிக்க பார்ப்போம். முதல்ல கிரியையை தெரியும், முடிவு இருந்தா சொல்றத கேட்கணும். 5வது சபை சர்தை சபை. சொல்லுங்க, சர்தை சபை. வெளிப்படுத்தல் 3:1 பகுதி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றவனாயிருந்தும். நம்ம நாளைக்கு எப்படி இருக்கிறோம்? பாஸ்டர் கேட்டா பாஸ்டர் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கேட்டா போய் சொல்ல முடியாது. உயிரடை சபையே, உயிரடை. இன்றைக்கு ஆவியானவர் உன்னை சுற்றிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்றார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எசேக்கியேலை கொண்டு போனது போல கர்த்தர் இன்றைக்கு சபைக்குள்ளாய் வார்த்தையானவரை அனுப்புகிறார் என்றார். மகா பெரிய சேனையாக எழுந்ததில்லை. வேதம் சொல்லுகிறது, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார் என்று. என்ன பண்ணு? தூங்குகிற நீ விழிச்சிடு. ஆண்டவர் வந்துட்டாரு, நீ தூங்க விட மாட்டாரு. வேதம் சொல்லுது, நீ விழித்துக் கொண்டு. ஆண்டவர் ஏன் என்னை வைத்தார் என்றால், சாக போகிறவனுக்கு ஜீவன் கொடுக்க, நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை கொடுக்க. வேதம் சொல்லுகிறது, சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை இந்த ஊழியத்தை சர்தை சபை செய்யணும். நீ சர்தையா இருக்க விரும்புகிறாய் என்றால், வெளியே அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் என்கிற ஜீவனை கொடு. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக. அப்பா, நான் நிறைவுள்ளவனாய் இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, நகோமி பெத்லகேமில் இருந்த வரைக்கும் நிறைவுள்ளவளாய் இருந்தார். அவன் எப்ப எங்க போனா? எந்த ஊருக்கு? மோவாபுக்கு போன உடனே நிறைவானது குறைவானது உனக்காய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட பெத்லகேம் சபையா இருக்கும் என்றால், உள்ளே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற வரைக்கும் உன்னை நிறைவுள்ளமாய் வைத்திருப்பார். நகோமி போனா, போவாஸ் போனாரா? பஞ்சம் ஒண்ணுதான். நீ போனாலும் சரி, போவாட்டியும் சரி, போவாஸ் என்கிற ஆண்டவர் உனக்காக உன் பெத்லகேமிலே அவர் பிறந்தவர் இன்றைக்கு வளர்ந்து உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், ஆண்டவரே எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல சபை வேணும், நல்ல ஊழியம் வேணும், நல்ல ஜெபம் வேணும். கொடுத்தார்ல. எதெல்லாம் கேட்டு வாங்கினியோ அதை நினைவு கூறு. நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு இந்த ஜெப நேரத்தில் மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், ரகசிய வருகை வரும். நான் முடிச்சு
இருப்பார். 4வது வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்ததான வஸ்திரங்கள், ரட்சிப்பென்கிற வஸ்திரங்களை சில பேர் சபையிலும் உனக்குண்டு. சபையிலே ஆண்டவருக்காய் உண்மையாய் இருக்கிற நிருபங்களை வைத்திருக்கிறார். அது யாரென்று என்ன நியாயம் இருக்க முடியாது. அவர் வருகிற நேரத்திலே அதை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரம் தரித்து, என் அன்பு தேவ பிள்ளையை, யோசுவாவை போல அழுக்கு வஸ்திரங்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் என்றாலும் ராஜாவிற்கு முன்பாக போகிற நேரத்தில் எனக்கு விரோதமாய் அநேக குற்றம் சாட்டினாலும் அவர் சொல்லுவார், அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து வாருங்கள். எத்தனை பேர் என்னோடு ஆவிக்குள்ளாக அவர்கள் என்று சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற பெண் வஸ்திரத்தோடு அவரோடு நான் நடக்க போகிறேன். 5வது வசனம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரங்கள் தரிக்கப்படுகிறது. பாவத்தின் மேலே ஜெயம் கொள்ளு. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளு. கர்த்தர் உனக்கு கொடுத்த கணவன் மனைவி என்கிற உறவிலே ஜெயம் கொள்ளு. உன் பிள்ளைகள் உறவிலே ஜெயம் கொள்ளு. ஜெயம் கொள்ளுவாய் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நீ ஆண்டவருக்காக இன்னைக்கு கையில கிருக்கலன்னா உன் பேர் அங்க ஆண்டவர் கிரிக்கிட்டு இருப்பாரு. அவர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது, நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவர் தூதர்களுக்கு முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுகிற 4வது ஆவியானவர். அப்படியே சபையா சேர்ந்து சொல்லுவோம் இந்த வார்த்தை, அப்படியே மனப்பாடம் ஆகட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன் என்று எழுது. 6வது வசனம், பிலதெல்பியா சபை ரொம்ப பிடிச்ச சபை. ஏன் தெரியுமா? 8வது வசனத்தை வாசிக்க, வெளிப்படுத்தல் 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, ஆனாலும் நீ என் நாமத்தை மறந்துடாமல் எதை விட்டாலும் வசனத்தை விட்டுறாத. ஊழியக்காரனை கூட விட்டுரு, ஆனா வசனத்தை பிடிச்சுக்கோ. வேதம் சொல்லுது, வசனத்தை கை கொண்டபடினால கரங்களை தட்டி சொல்லுங்க, இதோ திறந்த வாசல உனக்கு முன்னால என் அன்பு சபையே, பிலதெல்பியா சபையே, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் திறந்ததை ஒருவனால் பூட்ட முடியாது. 10வது வசனம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி. அப்ப 1000 வருட சோதனை காலம் வரும்போது வசனம் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் ரகசிய வருகையிலே திருடனை போலவர் வரும் பொழுது அவரோடு நீ போக. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் சபையோடு வரும் ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு வருவார் ஆண்டவரே. நான் பேசிக் கொண்டிருப்பது மனுஷீகத்தில் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை, வரப்போகிற காரியங்களை சபையே உனக்கு எச்சரிப்பாக நீ வெளிப்படையும்படியாக உனக்கு ஆண்டவர் நேற்றோ உட்கார வைத்து சொன்னதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், இதோ எப்படி வரானா? சீக்கிரமாய் சொல்லுங்க பாப்போம், சீக்கிரமாய் வருகிறேன். 2வது சபைக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்தால 2வது ஸ்டேஜ்ல. அது ஆண்டவரே நான் சனிக்கிழமை இழந்துடக்கூடாது, சனிக்கிழமை எனக்கு வீக்லி ஆஃப், நான் எங்கேயாவது போய் அதை இழந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றி கொண்டு இருக்கலன்னா ஒரு நாள் யாக்கோபு வருவான், உனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை எதுக்கு ஏன்டா கொடுத்துற? ஆமா எனக்கு பசியா இருக்குது, இன்னைக்கு நான் கல்யாணம் இருக்குது, நான் சபைக்கு போக மாட்டேன். சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுறாத. மனமாதலை தேடியும் கிடைக்காது. என் அன்பு சபையே, திறந்த வாசலை வைத்தது உனக்கு, ஆனால் உலகத்தின் இடத்தில் அதை இழந்துறாத. 13வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆவியானவர். சத்தமா சொல்லணும். நான் ஒரு டைம் கூட சத்தமா சொல்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க வசனம் மனப்பாடமா தெரியாதா? சொல்லுங்க. இப்ப 7வது சபை லவோதிக்கேயா சபை. சொல்லுங்க, லவோதிக்கேயா சபை 3:15 வாசிமா. உன் கிரியைகள், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. பாஸ்ட பார்த்தா ஸ்தோத்திரம், உலகத்தை பார்த்தா ஹாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவும் ஆபத்து. வேதம் சொல்லுகிறது, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது. ஒண்ணு உலகத்தோட வாழ்ந்து பாதாளத்துக்கு போயிரு, இல்ல ஆண்டவரோட வந்து பாதாளத்துக்கு போயிரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 14வது வசனம் சொல்லுகிறது, குளிருமின்றி அனலுமின்றி
வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து திறந்த வாசலை கொடுத்தவர் இப்ப என்ன பண்றாரு? தூக்கி வெளியே போடுறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? கசப்பான மருந்து கிடைக்கும். கசப்பான மருந்து வந்தாதான், மாறா வந்தாதான் அடுத்தது என்ன வரும்? மதுரம் வரும். சபையில திட்டக்கூடாது, என்ன பாலிஷ் பண்ணணும். சபை அதற்கல்ல. பாலிஷ் பண்ணுகிற இடம் இதுவல்ல. அதுக்கு வெளியே நிறைய இடங்கள் இருக்கு. கர்த்தருடைய வாழை ஆக்குவார். அதுக்கு நிறைய இடம் இருக்கு. நான் வாளா இல்லாமல் தலையா இருக்க வேண்டும் என்றால் தலையா இருக்கிறவர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. வேதம் சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். எவர்களை சிட்சிக்கிறாரோ அவர்களை ஏற்கனவே கண்டித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிட்சிக்கிறேன் இப்பவும் அதை செய்கிறார். நிகழ்காலத்தை பேசுகிறார். உன் பிள்ளைகளை அவர் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றார். என் தாவீதே, நீ நாமாரிடத்துல கையேங்கலாம், ஆனா உன் பிள்ளை உலகத்துல கையேங்க கூடாது. சங்கீதம் 37:25 என்ன சொல்லுகிறது? நான் இளமனா இருந்தேன், முதுமை இருந்தவனுமானேன், ஆனாலும் நீ நீதிமானா இருந்தா உன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. பகலகத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைங்க யாரிடத்திலும் கையேந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க கையில நான் திருவோடை கொடுக்கவில்லை, திருவின் வசனத்தை கொடுத்திருக்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. திறந்த வாசலை வச்சாரு. முதல் சபையில் ஆண்டவர் எங்க இருந்தாரு? 7 குத்து விளக்கு மத்தியில இருந்தாரு. வெளிப்பட்டல் 2:1 வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் எங்க? பலிபீடத்துல உலாவினாரு. இப்ப இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு 7வது நாள் ஆண்டவர் எங்க வந்துட்டாரு தெரியுமா? 7வது சபையில 20வது வசனத்தை வாசிங்க. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவினவர். இன்னைக்கு இடத்தை எங்க கொடுத்துறாரு தெரியுமா? வாசலுக்கு வெளியே. அவர் என்ன பேழையை கட்டி உள்ள விட்டு கதவை பூட்டி நல்லா இருக்கு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்கு இடம் என்ன தெரியுமா? வாசற்படிகள் என்று கதவை கட்ட வைத்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இனியும் காலம் செல்லாது. உன்மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமா, உன்மேல் இருக்கிற பாசத்தின் நிமித்தமா அவர் கட்டி கொண்டிருக்கிறார். கதவை இன்னைக்கு வாங்கிட்டு திறந்து கொடுத்துரு. திறக்கலன்னா முடிவு பரிதாபம். வேதம் சொல்லுகிறது, வாசற்படிகள் என்று கதவை கட்டுகிறேன். ஒருவன் நல்லா கவனிக்க, தனிப்பட்ட வாக்குத்தத்தம். ஒருவன் சத்தத்தை கேட்டு இவ்வளவு நேரம் ஆவியானவர் உன்னிடத்தில் பேசினாரே, இந்த சத்தத்திற்கு உன் இருதயத்தின் கதவு திறக்காமல் இருக்கும் என்றால் பாதாளத்தில் நீ படுக்கை போடுகிற நேரத்தில், பாதாளத்தில் நீ கதறுகிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறினாலும் பரலோகத்தின் கதவு உனக்காய் திறக்காது. நீ எதை விதைக்கிறாயோ வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கதவை இன்னைக்கு நீங்க திறந்துருங்க. நான் பெரியவன் அல்ல ஆண்டவரே, சபையில் நீர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 2 கையும் தூக்கிட்டு சொல்லுங்க, பாஸ்டர் பெரியவர் அல்ல, விசுவாசி பெரியவன் அல்ல, மூப்பர்கள் பெரியவர்கள் அல்ல, அவருக்கு மேலாய் இருக்கிற என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் நான் பிரவேசித்து இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உள்ளே பிரவேசிக்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் உள்ளே வந்து அவர் போஜனத்தை உனக்கு கொடுக்க போகிறார், அவர் சரீரத்தை உனக்கு தரப்போகிறார், அவர் ரத்தத்தை உனக்கு தரப்போகிறார். அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு 21 வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்படி அருள் செய். பாஸ்டர் உட்கார வைப்பேன்னு சொன்னாரா? விசுவாசியை உட்கார வைப்பேன்னு சொன்னாரா? காணிக்க கொடுக்கிறவனை உட்கார வைப்பேன்னு சொன்னாரா? இல்ல, கிரியை செய்பவன், ஆண்டவருக்காய் கிரியைகளை நடப்பிக்கிறவன், ஆண்டவரோடு அவர் சிங்காசனத்தில் உட்காருவார். கரங்களை கட்டி சொல்லுங்க, அப்பா உமக்காக நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை மறப்பதற்கு நீ அறிவுள்ள தேவன் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, 22 சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியானவர் சத்தமா சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். மல்கியா 1:2 வாசிங்க. மல்கியா 1 ஆண்டவர்
நீங்களோ கர்த்தருடைய பந்தி, உன்கிட்ட வந்த ஆண்டவருடைய பந்தி என்ன சொல்ல தெரியுமா? நம்ம அசுத்தமானது என்றும் அதன் ஆதாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்று சொல்லுகிறதுனாலே சர்ச்சைக்கு வந்த ஆண்டவருடைய சரீரத்துல பங்கு கொள்ளலாம். பேக்கரியா வரக்கூடாது. பேக்கரியா வந்தோம்னா பண்பட்டு ஜாமு கிடைக்கும், ஆனா பரவாயில்ல கிடைக்காது. 13வது வசனம் சொல்லுகிறது, இதோ அப்பாவுடைய பந்தி எப்படி இருக்கா? வருத்தம் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இதெல்லாம் பண்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் ஊழியக்காரன் உனக்காக கர்த்தருடைய பட்டயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போகாது. உனக்காய் கண் விழித்திருக்கிறவன் என்பதை மறந்து போகாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு திறனமாய் பேசி ஏன் தசமபாகம் கொடுக்கணும், ஏன் காணிக்கை கொடுக்கணும், ஏன் ஜெபத்தின் நேரத்தை கொடுக்கணும், ஏன் பேசப்பா ஜெபத்துக்கு வரணும், ஏன் 4 அதிகாரம் படிக்கணும் கேட்காத. அப்பாவுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். வேதம் சொல்லுகிறது, பீருண்டதையும் ஊனமானதையும் கொண்டு வந்து காணிக்கையாய் செலுத்துகிறீங்க. அப்ப 6 நாளும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்துதான் 7ஆம் நாள் தேவ சமூகத்துக்கு வரணும். அதை நான் அங்கீகரித்து கொள்ளுவேனோ என்று நான் கேட்கவில்லை, கர்த்தர் கேட்கிறார். இப்ப மல்கியா 3:8 வாசிமா. நான் வேதத்துல இருந்தே சொல்றேன். மல்கியா 3:8. நான் சொல்றேன், உபதேசம் இப்படிதான் இருக்கு. ஏன் கொடுக்கணும்? சபைக்கான அநேக காரியங்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வளர்ப்பது எதற்கு தெரியுமா? பெற்றோரை பாதுகாக்க, வீட்டை பாதுகாப்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அன்பு தேவ பிள்ளைகளை மறுபடியும் சொல்ற, வெளிப்படுத்தல் 3:8 திறந்த வாசலை வைத்தவர். மல்கியா 3:8 ஆண்டவர் தசமபாகம் காணிக்கையை சொல்லுகிறார் என்றால், திறந்த வாசல் வேண்டும் என்றால் முதலாவது காரியத்தில் என் கையை நான் வைக்காதவர். மறுபடியும் சொல்றேன், மல்கியா 3:8 வெளிப்படுத்தல் 3:8 ரெண்டையும் வீட்டுல போய் கோடு போட்டு வாசிச்சு பாருங்க. கர்த்தர் ஞானம் உள்ளவர், வசனங்களுக்கு ஜோடு இல்லாமல் இருக்காது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கிறவன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாய் என்றால் கர்த்தருக்குரியதை நீ வஞ்சித்து வைத்தபடியா? வேதம் சொல்லுகிறது. 13வது வசனத்தை வாசிக்கலாமா? என் அன்பு தேவ பிள்ளையே, சபையிலே வார்த்தைகள் சொல்லி கொடுக்கிற நேரத்திலே, வெளியே போய் வார்த்தைகளை பேசுகிற நேரத்தில் ஒன்ன தெரிஞ்சுக்கோ, 7வது சபை 7வது நாளில் நம்ம நினைக்கிறோம் அவர் உள்ளே இருப்பாரு, அவர் வெளியே என்று கதவை தட்டுகிற நேரத்தில் நீ பேசுகிற காரியங்கள் அவர் காதுகளில் விழும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா சபைக்குள்ள வந்து எனக்கு ஏசப்பாவை பத்தி நாங்க என்ன பேசணும், பாஸ்டர் உங்களை பத்தி என்ன பேசணும், சபையை குறித்து நாங்க என்ன பேசணும் எனக்கு தெரிய வேண்டாம். பரலோகம் எழுதி கொண்டிருக்கிறது. 14வது வசனம் என்ன பேசணும் தெரியுமா? தேவனை சேவிப்பது வருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேவைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? கேட்டுக்கிற பதில நம்ம எழுதுவோம். ஏசப்பா இதுவரை பேசி இருந்தால் மன்னிங்க, இனி நான் உமக்காய் பேசுவேன், உம்மை குறித்து பேசுவேன். 17வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சம்பத்து நீங்க தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்க தான். உங்களை கர்த்தர் ஒரு நாளிலே பரலோகத்திலே சேர்ப்பார். வேதம் சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே நீங்கள் கர்த்தருடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நானும் உங்களை கடாட்சிப்பேன். வாக்குத்தத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 18வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் ஆண்டவர் தொடக்கத்தில் சொன்னாரே, சீயோனே வித்தியாசத்தை திரும்பவும் காண பண்ணுவார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறேன், என் தொழிலிலே வித்தியாசத்தை பார்க்க போறேன், என் கையின் பிரயாசத்துல வித்தியாசத்தை பார்க்க போகிறேன். இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் திருமணத்திற்காக ஆயத்தமாக சொல்லுவோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சபைக்காய் கர்த்தர் ஆண்டவரே